அனைவருக்கும் வணக்கம். இன்று 9/12/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாங்க. நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் காலையில் மார்க்கெட்டுக்கு போக முடியும் அப்படின்னா நேரடியாக போயிருங்க. மதியம் 3 மணிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எல்லா காய்களுமே ரொம்ப விலை குறைவாக ஏலத்தில் எடுத்துக்கலாங்க. நீங்கள் விவசாயியாக இருந்தால் உங்கள் பொருட்களை நேரடியாக அங்கே கொண்டு போய் விற்பனை செய்யலாங்க. இப்போது விலை நிலவரத்தை பார்க்கலாங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 600 ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. கேரட் 1 கிலோ குறைஞ்சபட்சம் 30 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 80 ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து சுரைக்காய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 200 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 500 ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து புடலை 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 250லிருந்து அதிகபட்சம் 500 ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அவரை 25 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 800 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1000 ரூபா வரைக்கும் போகுதுங்க. கிலோவுக்கு அதிகபட்சம் 40 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. சின்ன வெங்காயம் 25 கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா 600 ரூபாயிலிருந்து 900 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. பழைய வெங்காயம் 800 ரூபாயிலிருந்து 1350 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. நேற்று விட இன்று சின்ன வெங்காயம் சற்று விலை குறைவுங்க. அடுத்து பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 800 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1200 ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. பீர்க்கங்காய் விலை ஜாஸ்திங்க. அடுத்து தக்காளி 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 200 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 300-350க்கு போயிருக்குங்க. இதுவும் விலை குறைவாயிருச்சுங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 600 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 800 ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. கொத்தமல்லி ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் 10 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 14 ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. புதினா ஒரு கட்டு 4 ரூபா 5 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அதிகபட்சம் 5 ரூபா வரைக்கும் தாங்க புதினா ஒரு கட்டு போகுதுங்க. அடுத்து பூசணி 50 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 700-750 வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. பெரிய வெங்காயம் 1 கிலோ பெரிய வெங்காயம் குறைஞ்சபட்சம் 10 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 30 ரூபா வரைக்கும் அதனுடைய சைஸு மற்றும் குவாலிட்டி கலரை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. மஞ்சள் பூசணிங்க 50 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 350 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. முருங்கை செடி முருங்கை 150க்கும் கரும்பு முருங்கை 150லேருந்து 170க்கும் மரம் முருங்கை 120-130க்கும் போயிட்டுருக்குதுங்க. கொத்தவரை 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 600 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 700 ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. உருளை 1 கிலோ குறைஞ்சபட்சம் 20 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 40 ரூபா வரைக்கும் அதனுடைய சைஸு மற்றும் குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. கிலோவுக்கு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் போகுதுங்க. கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட பை சிம்ரன் 500-600க்கும் பவானி 600-750க்கும் போகுதுங்க. வெண்டைக்காய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 600 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 750 வரைக்கும் போகுதுங்க. தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து குறைஞ்சபட்சம் 10 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 28-30 வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்சமாக 120க்கும் செகண்ட் குவாலிட்டி 110-100க்கும் பல்லு பூண்டு 70-80க்கும் போகுதுங்க. பூண்டில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. நீங்கள் நேரடியாக போய் பார்த்து வாங்கிக்கோங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 400லேருந்து அதிகபட்சம் 500 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. பாகற்காய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 600 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 1000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. எலுமிச்சை 1 கிலோ குறைஞ்சபட்சம் 30 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 60 ரூபா வரைக்கும் அதனுடைய சைஸு மற்றும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ குறைஞ்சபட்சம் 30 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ
குறைஞ்சபட்சம் 40 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 60 ரூபா வரைக்கும் போகுதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 500 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. சக்கரவள்ளி 1 கிலோ குறைஞ்சபட்சம் 10 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 15-20 வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. காலிஃப்ளவர் ஒரு 15 பீஸ் கொண்ட காலிஃப்ளவர் பை வந்து 300 to 400 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. ஒரு பீஸ் 20-22 ரூபா 25க்குள்ளே போயிட்டுருக்குதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150 வரைக்கும் போகுதுங்க. அடுத்து சுண்டைக்காய் 1 கிலோ குறைஞ்சபட்சம் 50 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 70 ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. விலை கொஞ்சம் சற்று அதிகங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 650 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து நெல்லிக்காய் 1 கிலோ நெல்லிக்காய் குறைஞ்சபட்சம் 40 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. கொய்யா 1 கிலோ கொய்யா குறைஞ்சபட்சம் 40 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 70 ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. மாங்காய் 1 கிலோ குறைஞ்சபட்சம் 40 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 70 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. சப்போட்டா 1 கிலோ குறைஞ்சபட்சம் 40 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. மேராக்காய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 150லேருந்து அதிகபட்சம் 400-450 வரைக்கும் போகுதுங்க. இதுதான் இன்றைய மார்க்கெட் நிலவரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.